உங்கள் அனைவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். We like to walk you in the mighty name of Jesus. என் தேவன் மீண்டுமாய் இன்றைக்கு ஒரு புதிய நாளை தந்து அவரை ஆராதிக்க நம்மை அழைத்து வந்திருக்கிறார். God has given us a brand new day to come and glorify His name. நாங்கள் அவரை ஆராதிக்க போகிறோம். We're going to worship Him. வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது. What God's word says. அவர்கள் அவரை நோக்கி பார்த்து அவருடைய முகங்கள் பிரகாசித்தன என்று நாங்கள் பார்க்கிறோம். He shines His light upon the face of those who are looking at Him. அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோம். Those who have seen His face will no longer or will not be ashamed. ஆம், எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, Yes, my dearly beloved. நாங்கள் இப்பொழுது தேவனுடைய முகத்தை தரிசிக்கும்படியாக நாங்கள் வந்திருக்கிறோம். We are here to seek the face of the Lord. Amen. எங்களுடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிற எல்லாவற்றையும் நாங்கள் மறந்து தேவனை நோக்கி பார்ப்போம். We are here to forget everything from the world. We are here to focus ourselves on our relationship with the Lord. கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்க்கிற பொழுது அவருடைய பிரகாசம் எங்கள் முகங்களிலே அப்படியாக வரும். அல்லேலூயா. When we seek the Lord, when we seek the face of the Lord, His light will shine upon us. என்னோடு கூட இணைந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதி. ஹல்லேலூயா. Sing the song with me and glorify the Lord. Hallelujah. ஹல்லேலூயா. முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. திருநாமம் மறைந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. திருநாமம் மறைந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கு உதவாவென்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கு உதவாவென்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சேரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பெருந்தீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பெருந்தீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை.
நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. தகப்பனே, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்கள் ஆண்டவரை வெட்கப்பட்டு போகவில்லை. அப்பா கர்த்தாவே, அவருடைய முகங்கள் பிரகாசித்தன. ஆண்டவரே, தகப்பனே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, எங்களுடைய முகங்களிலே உம்முடைய பிரசன்னம் ஆண்டவரே, உம்முடைய முகத்துவ வெளிச்சம் ஆண்டவரே எங்கள் முகங்களிலே உதிப்பதாக இயேசுவே. எங்களை காண்கிறவர்கள் உம்மை காணட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீ சொன்னீர், நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவர்கள் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பார்கள் என்று சொன்னீரே. அப்பா, அந்த ஜீவ ஒளியை, அந்த வெளிச்சத்தை எங்கள் முகங்களிலே நீர் பிரகாசிக்கப்படும். தகப்பனே, பிரகாசிக்கப்படும். அப்பா, நன்றிகளோடு துதிக்கிறோம், நன்றிகளோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இன்னொரு பாடலை பாடுவோம். கர்த்தருடைய சமூகம் எங்கள் முன்பாக செல்லட்டும். தகப்பனே, ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உற்சாகமாய் பாடுவோம். ஹல்லேலூயா. சமூகம் முன்னே போகும், எனக்கும் பயம் இல்லையே. உம்மாவி வெள்ளம் கொல்லும், பார்வன் தடை இல்லையே. சொல்லுவோம். உம் சமூகம் முன்னே போகும், எனக்கும் பயம் இல்லையே. உம்மாவி வெள்ளம் கொல்லும், பார்வன் தடை இல்லையே. ரதங்கள் முறித்து வில்லை ஒடித்து முன்னே நிற்பவன் யார்? செங்கடல் பிரிந்து சுவர் போல் நின்றதே, உம்மை எதிர்ப்பவன் யார்? ரதங்கள் முறித்து வில்லை ஒடித்து உம்மை நிற்பவன் யார்? செங்கடல் பிரிந்து சுவர் போல் நின்றதே, உம்மை எதிர்ப்பவன் யார்? எல் ஷடாய் எலோகிம், யாவே எலோகிம். எல் ஷடாய் எலோகிம், யாவே எலோகிம். உம் சமூகம் முன்னே செல்லும், எனக்கும் பயம் இல்லையே. உம்மாவி வெல்லும் கொல்லும், பார்வன் தடை இல்லையே. என் கூக்குரல் கேட்டு பெருமூச்சை கண்டு உம் தோளில் ஏற்றினே. மேகத்தாலும் அக்னி சம்பத்தாலும் என் தேகம் நீர் மூடினே. உழைப்பும் இல்லை, உடல் களைப்பும் இல்லை, உம் அப்பம் எனக்கும் என் ஸ்தீரமும் பாத ரட்சைகளும் மகிமையால் புதிராக்கினே. கேட்டு பெருமூச்சை கண்டு உம் தோளில் ஏற்றினே. மேகத்தாலும் அக்னி சம்பத்தாலும் என் தேகம் நீர் மூடி நீர். உழைப்பும் இல்லை, உடல் களைப்பும் இல்லை, உம் அப்பம் எனக்கு என் ஸ்தீரம் பாத ரட்சைகளும் மகிமையால் புதிராக்கினீர். El Shaddai Elohim, Yahweh Elohim, El Shaddai Elohim, Yahweh Elohim. சமூகம் முன்னே செல்லும், எனக்கும் பயம் இல்லையே. உம்மாவி
வெள்ளம் கொல்லும் யாரும் தயவில்லையே. எந்தனின் பாதம் பட்ட உடனே யோர்தானும் விலகிடுமே. உம் யோசனையாலே என் காலம் போதும் என் கோபம் விழுந்திடுமே. என் பட்டயத்திற்கு தப்பினதெல்லாம் கர்மனை கிடையாதே. என் வார்த்தையினாலே சூரியனும் சந்திரனும் ஓரிடம் நின்றிடவே. கட்ட உடனே யோர்தானை விலகிடுமே. உம் யோசனையாலே எக்காலம் போதும் என் கோபம் விழுந்திடுதே. என் பட்டயத்திற்கு தப்பினதெல்லாம் கண்மழை கிடையானதே. என் வார்த்தையினாலே சூரியனும் சந்திரனும் ஓரிடம் நின்றிடுதே. Elohim, Yahweh Elohim, El Shaddai Elohim, Yahweh Elohim, சமூகம் உன்னே செல்லும் எனக்கும் பயமில்லையே. உம்மாவி வெல்லும் கொள்ளும் யாரும் பயமில்லையே. தங்கள் ரகசியங்கள் யாவும் முன்னமே எவருமே அறிந்திட ஆவியின் உலகத்தை என் கண்கள் காண செய்தி. அக்கினி பயமான குதிரையும் கரங்களும் அக்கினி மயமான நாவுகளை கொண்டு அற்புதம் செய்பவரே. தங்கள் ரகசியங்கள் யாவும் அறிய செய்வருமே அழிந்திட ஆவியின் உலகத்தை கண் காண செய்தி. அக்கினி மயமான குதிரையும் கரங்களும் அக்கினி மயமான நாவுகளை அற்புதம் செய்பவரே. El Shaddai Elohim, Yahweh Elohim, El Shaddai Elohim, Yahweh Elohim. சமூகம் முன்னே செல்லும் எனக்கும் பயமில்லையே. உம்பாவி வெல்லும் கொல்லும் ஆகும் தடையில்லையே. சொல்லுவோம். சமூகம் முன்னே செல்லும் எனக்கும் பயமில்லையே. உம்மாவி வெல்லும் கொல்லும் ஆகும் தடையில்லையே. ரதங்கள் முறித்து வில்லை ஒடித்து முனை நிற்பவன் யார்? செங்கடல் பிரிந்து சுவர் போல் நின்றதே உம்மை தடுப்பவன் யார்? இரங்கள் முறித்து வில்லை ஒடித்து முனை நிற்பவன் யார்? செங்கடல் பிரிந்து சுவர் போல் நின்றதே உம்மை எடுப்பவன் யார்? El Shaddai Elohim, Hallelujah, Yahweh Elohim. El Shaddai Elohim, Hallelujah, Yahweh Elohim. El Shaddai Elohim, Yahweh Elohim. El Shaddai Elohim, Yahweh Elohim. Hallelujah, hallelujah. அப்பா உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக இருக்கிறது அப்பா. ஆண்டவரே உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்லுகிறது அப்பா. ஹalleluya. உம்முடைய ஆவி அப்பா வெல்லும் கொல்லும் ஆண்டவரே எங்களை அப்பா தடுப்பவன் யார்? ஓ ஹalleluya.
தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. உம்மை நன்றிகளோடு நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. நீர் மோசேக்கு சொன்னீரப்பா, என்னுடைய சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு எழுப்பாறுதல் தருவேன் என்று சொன்னீர் ஆண்டவரே. என் தகப்பனே, உம்முடைய சமூகம் எங்களோடு கூட வருவதற்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில் நீர் எங்களை அழைத்து வந்திருக்கிறீரப்பா, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒரு சாவாமை உள்ளவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர், ஒருவராய் சாவாமை உள்ளவர், சேரக்கூட ஒளிதனில் வாசம் செய்பவர், அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், இயேசுவே உம்மை ஆராதிக்கிறேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. ஓ பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் மந்தமும் மாணவரவர், அல்பாவும் ஒமேகாவும் மாணவரவர், ஆதியும் மந்தமும் மாணவரவர், அல்பாவும் ஒமேகாவும் மாணவரவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாரவர், இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாரவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கும் இவருக்கு முன், எல்லா நாமத்திலும் மேலானவர், முழங்கால்கள் முடங்கும் இவருக்கு
அனைவருக்கும் துதிகனம் மகிமைக்கு பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவோம். துதிகனம் பாத்திரரே, தூயவர் இயேசுவை உயர்த்திடுவோம். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தரே. உயரமும் உன்னதமானவரே, சிங்காசனத்திலே வீற்றிருப்பவரே, சேனைகளின் கர்த்தரே, பரிசுத்தரே, தேற்றரவாளனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, ஆண்டவரே, சாவாமை உள்ளவரே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்கள், நன்றிகள் ஆண்டவரே. நன்றிகளோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒருவரும் ஆண்டவரே வாசம் பண்ணாத என் தெய்வமே கர்த்தாவே, அப்பா வாசம் பண்ணுகிற தேவன் அப்பா, பொழுதிலே வாசம் பண்ணுகிறவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் ஆண்டவரே பரமண்டலங்களிலே செய்யப்படுகிற போல இன்றைக்கு ஆண்டவரே எங்கள் சபையில செய்யப்படுவதாக. ஹல்லேலூயா. உம்முடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. வார்த்தையை கொடுக்கிற பிள்ளையை ஆசீர்வதியும் ஆண்டவரே, அதை ஆண்டவரை வியாக்கியானம் பண்ணுகிற பிள்ளையை ஆசீர்வதியும். கர்த்தருடைய ஆவியானவர் தாமை இந்த இடத்திலே ஆண்டவரை முற்று முடிய பொறுப்பேற்று வழிநடத்தும்படியாக உம்முடைய பலத்த கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. Let's walk in the mighty name of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Thank God for the beautiful worship that He has brought us through today, this morning. கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். இந்த நாளிலே அழகான ஆராதனை கர்த்தருக்கு கட்டளையிட்டபடியா. And so we're here to get close to the Lord through the word. நாங்கள் இந்த வேலையை கூட தேவனுடைய வார்த்தைக்குள்ளாக நான் கடந்து செல்ல போகிறோம். So before we begin, I want to start with a short prayer. நான் இந்த வேலையில் ஒரு சிறிய ஜெபத்தோடு கூட இதை நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். Heavenly Father, Lord, today I pray that you can just be in our midst, the Father. Lord, we pray that you can continue to protect us and continue to allow us to foster and growth in your presence, of Father. Lord, we just pray that today, as a part of this worship, as a part of this entire service, Lord, that you allow us to stay inclined, stay focused on what is important, stay focused on learning, stay focused on becoming a better Christian and becoming a better person as a whole, Father. Lord, we just pray that you can allow us to once again keep that focus on you and keep ourselves away from any distractions, Father, and help our thoughts to stay on track and help our entire body, our entire whole stay on track, Father. Ask in Jesus' name we pray, amen. So, today we're going to talk about facing difficulties in life. இந்த வேலையில கூட இன்றைய நாளில் வாழ்க்கையில நாங்கள் சந்திக்கிற ஒரு பிரச்சனைகளும் அதன் காரியங்களை குறித்து நான் உங்களோட கூட நான் பேச விரும்புகிறேன். And so throughout your life as a Christian, you will be told that nothing is impossible for the Lord. உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில அங்கே உங்களுடைய வாழ்நாள் முறாக சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்பதையே நாங்கள் அடிக்கடி கேள்விப்படுகிறதாக இருக்கிறோம். You might be thinking, how far or how much can we actually test this? How much can you stress this, the power, the might of the Lord? தேவனாலே கூடாத காரியம்
அதுல எவ்வளவு உண்மை இருக்கிறது, அது எவ்வளவு தூரம் அதுக்கு வாழ்க்கையில அதை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளலாம், அது எப்படி என்று சொல்லி அறிந்து கொள்ளலாம் என்று சொல்லி நாங்கள் பார்த்தோம் என்றால், So when we hear things like nothing is too hard for the Lord, நாங்கள் கேள்விப்படுகிறோம் ஒவ்வொருத்தரும் சொல்லுகிறது தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, அவருக்கு கடினமானது எதுவுமே இல்லை என்று சொல்லி நாங்கள் அநேகர் சொல்லுவதை நாங்கள் கேட்டிருக்கிறோம். we're obviously inclined to apply this to our own lives. ஆம், ஆனால் நாங்கள் இதை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் அதை நாங்கள் பயிற்சித்து வருகிறோம், அதை பயன்படுத்துகிறோம். See, when people come to a sermon, they will each carry their own burdens. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே தேவாலயத்துக்கு வருகிற பொழுது ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய சொந்த பாரங்களை அவர்கள் தங்களோட கூட கொண்டு வருகிறவர்களாக இருக்கிறார்கள். And so majority of the people, they will be facing a seemingly impossible situation. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே அநேக விதமான ஜனங்கள் அநேக பிரச்சனைகள் கூட அவர்கள் வாழ்க்கையில கடந்து போய் கொண்டிருப்பார்கள். They might be going through a breakdown, a mental breakdown, a completely mental or irretrievable breakdown in a relationship. நாங்கள் சிலரை பார்க்கலாம், சிலர் சபையிலே அமர்ந்திருக்கிறவர்களை நீங்க பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு உறவு முறையிலே ஒரு முறிவோடு கூட பிரச்சனைகளோடு கூட அங்கே அமர்ந்திருப்பார்கள். It's important to know that different people will experience or deal with different situations with situations differently. நாங்கள் பார்க்கிறோம் ஒவ்வொரு மனிதரும் தங்களுக்கு வருகிற பிரச்சனைகளை வித்தியாசமான விதமாக அதை அணுகுகிறார்கள். நாங்கள் பார்க்கிறோம் Someone could have lost a loved one, lost a friendship, a relationship, but can still be completely normal on the outside. நாங்கள் பார்க்கிறோம் சிலர் தங்களோட குடும்பத்தினர்கள் தங்களோடு கூட இந்த அன்பானவர்களை இழந்து போன போதிலும் அவர்கள் அதை வித்தியாச விதமாக அணுகிறபடியால் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு மனிதனாக அங்கே அவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். And someone could have told you that they have been diagnosed recently with a serious health issue, which means they would have to eat out less, but they would still be completely normal with you. நாங்க பார்க்கிறோம் சிலர்கள் ஒரு பெரிய வியாதியை அங்கு அவர்களுக்கு இருப்பதாக அங்கு வைத்தியர் அறிவித்த பொழுதிலும் அது ஒரு பெரிய காரியமாக இல்லாமல் மற்றவர்களோடு சாதாரணமாக அதை அணுகி மற்றவர்களோடு சந்தோஷமாக சிரித்து பேசிக்கொண்டு இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். Someone could be facing discrimination from someone who's been working at their company for 30 years, so nothing will happen to them. சில பேரை பார்ப்பீங்கன்னு சொன்னா அவர் ஒரு நபர் 30 வருடமாக ஒரு ஆயத்தனத்துக்கு அங்கே அவர் வேலை செய்திருப்பார், ஆனால் அவருடைய வாழ்க்கையில எந்தவித முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும் என்றாலும் அவரும் அதை குறித்து கவலைப்படாமல் அங்கே சாதாரண ஒரு மனிதராக அதை அணுகுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். And someone will have that habit or that addiction that they are finding extremely hard to break, or they don't even notice that it is becoming an addiction. சிலரை பார்த்தீங்கன்னு சொன்னா அவர்கள் கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு அடிமையா இருப்பார்கள், அவர்கள் அடிமையா இருப்பதை அவர்கள் தெரியாமல் அங்கே வாழ்ந்து கொண்டு இருப்பார்கள். So yes, we do know that whatever challenges you may face, or any of the challenges that I've stated, that nothing's too hard for the Lord. ஆனால் நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க சந்திக்கிற எந்தவித பிரச்சனையாகவும் இருக்கலாம், எந்தவித ஒரு காரியமாகவும் இருக்கலாம், அவை அனைத்தையும் அங்கே தேவனாலே அதற்கு அது செய்ய முடியாத அளவுக்கு புதிய தெய்வம் அல்ல, அவரால் கூடாத காரியம் அல்ல. Abraham was 100 years old. நாங்கள் பார்க்கிறோம் ஆபிரகாம் அங்கே அவர் 100 வயதான மனிதனாக அங்கே அறிமுகப்படுத்தப்படுத்துகிறதை பார்க்கிறோம். His wife Sarah was 90. அங்கே பாத்தீங்கன்னா அவருடைய மனைவி அங்கே 90 வயதாக இருந்ததை நாங்க சொல்லப்படுகிறது. God promised them a son. அங்கே தேவன் அவர்களுக்கு ஒரு மகனை தருவதாக அங்கே வாக்கு கொடுத்திருந்தார். And obviously they are quite old, 100 years old and 90 years old. அங்கே உண்மையாகவே நாங்க சாதாரண ஒரு மனித வாழ்க்கை தரத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது அவர்கள் உண்மையாகவே அநேக வயது சென்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். Yes, they lived for much longer back then, but it was seen as impossible. அங்கே இப்பொழுது இருக்கிற காரியம் போல அல்ல, அந்த காலத்துல இது ஒரு நடைபெற முடியாத ஒரு காரியமாக அது இருந்தது. Because age is still consistent, so that they would have to still have children when they are younger. ஆம், நாங்க பார்க்கிறோம் வாழ்க்கை வயது என்று சொல்லுகிறது அங்கே தொடர்ந்து அங்கே கூடிக்கொண்டு போகிறது. அந்த சரியான வாலிபமாக இருக்கிற பொழுதுதான் அந்த குழந்தையை பெற்று அவர்கள் அதை வளர்க்கக்கூடியதாக இருக்கும். And so it brings us back to the question: is there anything too hard for the Lord? அங்க திரும்பமாக இன்றைய நாளிலே கேள்விக்கு நாங்கள் கடந்து வருவோம், தேவனாலே கூடாத காரியம் எதுவும் உண்டோ? It's easy for me to say, but the answer is no.
அங்கே நான் எனக்கு நீ சொல்லுவது அவர்களால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லுவது எனக்கு இலகுவாக இருக்கும். ஆனால் அது உண்மையாக மற்றவர்களை கேட்டார் அப்படி சாத்தியம் அல்ல என்று தான் சொல்லுவார்கள். We see that Sarah was able to conceive a child when she was 90 years old. நாங்க பார்க்கிறோம் அங்கே சாராள் அங்கே 90 வயதுடைய ஒரு மூதாட்டியாக இருந்த பொழுதிலும் அவள் அங்கே குழந்தை தரித்து 18. நான் பார்க்கலாம். But simply put, Sarah had a child at 90 years old, so nothing is too hard for the Lord. அங்கே சாதாரணமாக நாங்கள் ஒரு அதை எடுத்துக்கொண்டால் பாருங்கள், அங்கே 90 வயது மூதாட்டியான சாராள் குழந்தை பெறுவதற்கு அங்கே வழிவகுத்த தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. So I'm going to take you to 3 challenges or 3 obstacles that were seen as nearly impossible in the Bible, or were depicted as impossible, but God brought a solution. நாங்கள் பார்க்கிறோம், நான் இந்த நாளில் உங்களோட கூட 3 விதமான தடைகள் மனிதராலே கூடாத காரியத்தை அங்கே தேவனாலே கூடினது என்று சொல்கிற 3 விதமான சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நாங்கள் இந்த நாளில் பார்க்க போகிறோம். So I want you to read Proverbs chapter 1. நான் இந்த வீடியோவில் கூட verse 10 to 9. Proverbs, நீதிமொழிகள் புத்தகம் chapter 1, verse 10 to 19. அங்கே 1ஆம் அதிகாரம் வசனம் 19 இருந்து நாங்கள் வாசிப்போம். Proverbs chapter 1, verse 10 to 19. My son, if sinners entice you, do not consent. If they say, come with us, let us lie in wait for blood. Let us ambush the innocent without reason. Like Sheol, let us swallow them alive and whole, like those who go down to the pit. We shall find all precious goods. We shall fill our houses with plunder. Throw in your lot among us. We will all have one purse. My son, do not walk in the way with them. Hold back your foot from their paths, for their feet run to evil, and they make haste to shed blood. For in vain is a net spread in the sight of any bird. But these men lie in wait for their own blood. They set an ambush for their own lives. Such are the ways of everyone who is greedy for unjust gain. It takes away the life of its possessors. இங்கே வாசிக்கிறோம் 10ஆம் வசனம். என் மகனே, ஆவிகள் உன்னை கவர்ச்சியூட்டி இழுக்க முயன்றால் அவர்களுடன் இழுப்புண்டு போகாதே. அவர்கள் உன்னிடம் நீ எங்களோட வா, குற்றமற்ற இரத்தத்தை சிந்தும்படி பதுங்கி காத்திருப்போம், அப்பாவியான மனிதரை வழிபறித்து பறிப்போம், பாதாளம் விழுங்குவது போல் அவர்கள் உயிருடன் விழுங்குவோம், மரண குழிகளுக்குள் போகிறவர்கள் போல் முழுமையாய் விழுங்குவோம், பலவித விலை மதிப்புள்ள பொருட்களையும் எடுத்து நமது வீடுகளை கொள்ளை பொருட்களால் நிரப்புவோம், எங்களுடன் பங்காளியாய் இரு, நாம் கொள்ளையிட்டதை பகிர்ந்து கொள்வோம் என்று சொல்வார்களானால், என் மகனே, நீ அவர்களோடு கூட போகாதே, அவர்களுடைய வழிகளில் காலடி வைக்காதே, ஏனெனில் அவர்களுடைய கால்கள் தீமை செய்ய விரைகின்ற இரத்தம் சிந்த வேகமாக செல்கின்றன. பறவைகள் பார்த்து கொண்டிருக்கையில் அவற்றை பிடிக்க வலை விரிப்பது பயனற்றதல்லவா? ஆனாலும் இந்த மனிதர்கள் தங்கள் சொந்த இரத்தத்தை சிந்துவதற்கே காத்திருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்காகவே பதுங்கி இருக்கிறார்களே. தகாத முறையில் சம்பாதிக்க தேடுகிற அனைவரின் முடிவும் இதுவே. அதன் பலன் அதனை பெறுகிறவர்களின் உயிரை எடுத்துவிடும். See, it's not explicitly stated, but this is about temptations, the effect temptations have on our lives. இங்கே சொல்லப்படுகிற காரியங்களை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், எப்படி மற்றவர்கள் உங்களுக்கு ஆசை காட்டி நயம் காட்டுவார்கள் என்பதை இங்கே விவரிக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். The 10th verse says, if sinners entice you. ஆம், இங்கே 10ஆம் வசனம் சொல்லுகிறது, என் மகனே, பாவிகள் உன்னை கவர்ச்சியூட்டி இழுக்கும் என்றால் அவர்களுடைய இழுப்புண்டு போகாதே என்று அங்கே சொல்லப்படுகிறது பார்க்கிறோம். So sinners will generally entice you not to do good things but to sin, but it's an example of peer pressure, of someone tempting you to do something. And sinners don't only come in the form of people, but come in the form of many things, even your own thoughts. நாங்கள் பார்க்கிறோம், அங்கே பாவத்திற்கு அவர்கள் உங்களை, அதாவது மற்றவர்கள் உங்களை உந்துவது இல்லை என்று சொன்னால், உங்களோடு கூட சக நண்பர்கள் அங்கே உங்களை அந்த பாவத்துக்குள்ளாக போவதற்கு வழிவகுப்பார் என்று சொல்லி நாங்கள் இங்கே பார்க்கிறோம். Jesus never tells us to completely isolate ourselves from the world, because He knew that it was impossible. அங்கே தேவன், அங்கே நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால், உங்களை நீங்களே உலகத்தில் இருந்து தனிமைப்படுத்தும்படியாக அங்கே அது சொல்லப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அப்படி வாழ்வது கடினமான காரியம். The task, or what God has instructed us to do, is to
live alongside the people of the world, do not be a part of the people of the world. ஆம், தேவன் நீங்க அவங்க வேதத்துல சொல்லுகிற காரியம் என்னவென்ன, நீங்கள் உலகத்திலே தான் இருக்க வேண்டும், ஆனாலும் கூட அந்த உலகம் உங்களுக்குள்ளே வராதபடிக்கு நீங்க பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று தான் வேதம் அங்கே சொல்லுவதை பார்க்கிறோம். See, we're called to resist the temptations of the world around us. ஆம், அங்கே கடினமான காரியம் என்னவென்று சொன்னால், அங்கே அங்கே உங்களுக்கு கொடுக்கிற அழைப்பு என்ன, உலகத்தின் பாவங்களை உங்களுக்குள்ளே வராதபடி நீங்க காத்துக்கொள்வது. So as I mentioned before, நான் முதலே சொன்னது போல, the first verse says, do not consent to sinners enticing you. அங்கே உங்களை என்ன பாவம் செய்யும்படியாக அவர்கள் உங்களை இயக்கம் இழுக்கிற பொழுது நீங்க அதில் இழுப்புண்டு போக வேண்டாம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. In the 11th verse, it then says, if they say, come with us, அவர்கள் உன்னை அங்கே 11ஆம் வசனத்தை பார்க்கிறோம், அவர்கள் உன்னை அவர்களோட வடசொல்லி கேட்கிற பொழுது God is instructing us not to give in to them. அங்கே தேவன் அங்கே சொல்லப்படுகிற அந்த வார்த்தை என்ன, நீங்கள் அந்த பாவிகளோடு கூட நீங்க சேர்ந்து போக வேண்டாம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. And so we see that a lot of times in crime cases, people are generally brought into crime just through peer pressure, just by someone saying, join us. Why don't you be a part of this? நாங்க பார்க்கிறோம் அநேக கொலை வழக்குகள், இப்படி பிரச்சனைகளை நீங்கள் பார்க்கிற பொழுது அங்கே அனைவர் தாங்களாகவே அங்க அந்த காரியத்தை செய்திருக்க மாட்டார்கள். மற்றவர்கள் அவர்களை தூண்டி அவர்களை இழுத்து என்னென்றால் அதற்குள்ளாக அங்கே இணைத்து அவர்கள் சொன்ன அந்த காரியத்திற்காக அவர்கள் அதை செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி அநேக கொலைக்காரர்கள், அநேக பிரச்சனைகள் பட்ட குழந்தைகள் சொல்லுவதை நாங்கள் பார்க்கலாம். But it isn't just crime. ஆனால் தனியாக பாவம் கொலை பாதகத்தை குறித்து இங்கே குறிப்பிடப்படவில்லை. And so you might be enticed, you will or have been enticed in your life into doing something just because someone you know is doing it. அங்கே ஒரு கொலை செய்வதற்குரிய காரியம் மாத்திரமல்ல, உங்கள் வாழ்க்கையில நீங்க திரும்பி பார்ப்பீங்கன்னு சொன்னால் அநேகர் உங்களோடு கூட உங்களை இயக்கினதுனாலே நீங்கள் வேறு வேறு காரியம், உங்களுக்கு விருப்பமில்லாத காரியங்களில நீங்கள் ஈடுபட வேண்டியதா இருந்திருக்கலாம். அதை நீங்கள் சிந்தித்து பார்க்கலாம் இந்த நாள்ல. This could be as simple as just bumping the train or even evading tax. அத சில வேளை bumping the trains, just skipping the barriers. அங்கே இங்க ரயில்வேல பயணம் செய்கிற பொழுது அங்கே சரியான கட்டணத்தை கொடுக்காதபடி அதை தவிர்த்து கொண்டு களவாக பயணம் செய்தது, அது மாத்திரமல்ல or something crazy like evading tax. சில காரியங்களை அங்கே அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய வரிகளை கட்டாமல் ஒழித்து போய் காரியங்களை செய்வது, இப்படியான காரியங்கள் மற்றவர்கள் தூண்டினால நீங்க செய்திருக்கலாம். Whatever it is, எதுவாக இருந்தாலும் God explicitly says, do not follow the crowd. அங்கே என்ன சொல்லப்படுகிறது வசனத்துல, மற்றவர்களோடு சேர்ந்து நீங்க இழுப்புண்டு போக வேண்டாம். அதிக ஜனம் சரியா இப்ப போகிறார்கள் என்றால் அதை பின்பற்றி நீங்க செல்ல வேண்டாம் என்று சொல்லப்படுகிறது. Do not set foot on their paths in verse 15. அங்கே 15ஆம் வசனத்தில நாங்க பார்க்கிறோம், அவர்களுடைய பாதையில அவர்களுடைய போகாதே, அவர்கள் வழியிலே காலடி வைக்காதே என்று அங்கே இந்த வசனம் சொல்லுகிறதை பார்க்கிறோம். And so it is important to know, even just remind ourselves that sometimes it's not the right thing just because other people are doing it. சில பேர் நீங்க யோசிக்கலாம், ஐயோ அவங்க எல்லாம் செய்யறாங்க தானே, அதனால நான் செய்தா என்ன தவறு என்று சொல்லி நீங்க யோசிக்கிறான். ஆனால் நீங்கள் அப்படியாக செய்வது சரியான காரியம் அல்ல. So sometimes we can't justify our actions on the basis that is how it works. That's how it's worked traditionally. நீங்க சில பேர் நீங்க செய்த காரியத்தை நியாயப்படுத்துவதற்காக இல்லை, இது இப்படித்தான் அவர்கள் செய்தார்கள் இப்படித்தான் என்று சொல்லி நாங்கள் அதை நாங்கள் நியாயப்படுத்த முயற்சி செய்கிறோம். And so in the end, if our feet run to evil, like it says in verse 16, அங்கே பார்ப்போம், அங்க முடிவில அங்கே 16 வசனத்துல சொல்லுகிற போது தீமை செய்கிற விரையின் அங்க கால்களை குறித்து அங்க சொல்லுகிற பார்க்கிறோம். or even it will take away the life of our possessors, so that you would die in verse 19. அங்கே நாங்கள் 19ஆம் வசனத்துல பார்க்கிறோம், நாங்கள் அப்படி நாங்கள் செய்கிற பொழுது சில வேளை அதிலே நாங்கள் மறித்து போகவும் அங்கே சாத்தியம் உண்டு என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். There are consequences, and we have to understand that. ஏனென்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதை செய்தாலும் அதற்கு ஒரு எதிர்மறையான ஒரு காரியம் அங்கே காத்திருக்கும். And so it's important that we understand that
the temptations are obviously going to be very strong and they're going to come in many different forms. நாங்கள் அறிந்திருக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு சோதனைகள் அங்கே நீங்க அறியாத முறையிலே அறியாத காரியங்கள் அது உங்களை அணுகுவது வேறு வேறு விதங்களிலே அது உங்களை அணுகும். Sometimes it's not going to be as easy as just rejecting someone's offer to drink. சில வேளை அது அங்கே ஒருவர் உங்களை மதுபான மருந்துபடி அங்கே கேட்கிற பொழுது அதை தடை செய்வது மாதிரி ஒரு ஈஸியான காரியம் அல்ல. Because temptation is not an easy thing to deal with. அங்கே சோதனை என்று சொல்லுகிறது ஒரு அல்லது தப்பி செல்வது இலகுவான காரியம் அல்ல. But nothing is too hard for the Lord. ஆனால் தேவனுக்கு அங்கே தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. And so it's important that when we are met with temptation, அங்கே அறிந்திருக்க முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் எங்களுடைய இந்த சோதனை மத்தியிலும் that we persist in prayer. நாங்கள் தொடர்ந்து ஜெபத்திலே நாங்கள் சேர்த்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். Because we are told that temptations are generally created or generally forced upon us by the enemy. நாங்கள் அறிந்திருக்கிறபடி சோதனைகளை கொண்டு வருகிறது அது சத்ருவானவனாலே மாத்திரமே அது வருகிறதாக இருக்கிறது. The only way to get ourselves away from the enemy and with guarantee is through Jesus. அந்த சோதனையிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாது. அங்கே இயேசுவினுடைய தேவனுடைய பலத்தினால மாத்திரமே அதை நாங்கள் செய்ய முடியும். And so I'd say persisting in prayer is different to being repetitious or consistent in prayer. அங்கே ஜெபத்திலே நாங்கள் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது அர்த்தம் என்னவென்று சொன்னால் அங்கே தொடர்ந்து ஜெபத்திலே அங்கே நாங்கள் தரித்திருக்க வேண்டியவராக இருக்கிறோம். To be repetitious is to pray at the exact same time every day for a fixed amount of time. அங்கே தொடர்ந்து ஜெபத்திலே தரித்திருப்பது என்று சொல்லும்போது அங்கே ஒவ்வொரு நாளும் ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு குறிப்பிட்ட சமயத்திலே நீங்க தொடர்ந்து அங்கே தேவனோடு கூட நீங்க ஈடுபட வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். On one hand you're building a good habit. ஒரு பக்கத்திலே நீங்க பார்க்கிற பொழுது நீங்க ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை அங்கே உண்டு பண்ணுகிறீர்கள். But it's important to understand that on some days you might need more or less prayer. அங்கே சில வேளை நீங்க அறிந்திருக்க வேண்டிய காரியம் என்னவென்று சொன்னால் சில நாட்களில் உங்களுக்கு அதிக ஜெபம் தேவைப்படும், சில நாட்களில் குறைவான ஜெபம் அங்கே தேவைப்படுவதாக இருக்கும். And so to be persistent is to be self-evaluative and to understand when we need to pray more, so when we feel tempted, when our thoughts are going the wrong places. நீங்கள் அறிந்து இருக்க வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்று சொன்னால் உங்களுக்கு அதிக சோதனை உண்டாகிற பொழுது நீங்க அதிக ஜெபத்திலே நீங்க ஈடுபட வேண்டியவராக இருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல தொடர்ந்து ஜெபத்திலே நீங்க இருக்கிற பொழுதுதான் உங்களுக்கு அதிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். And also to the fact that Jesus has made many promises of answered prayer. அங்கே நாங்கள் பார்ப்போம் அங்கே தேவன் அங்கே அநேக வாக்குத்தத்தங்கள் அங்கே அது மாத்திரமல்ல ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிறதை அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதா இருக்க நாங்க பார்க்கிறோம். Every prayer is answered in a form. அங்கே நாங்க பார்க்கிறோம் ஒவ்வொரு ஜெபமும் அங்கே வித்தியாசமான விதத்திலே அங்கே அதற்கு பதில் கிடைக்கிறதாக இருக்கிறது. If you pray for a Ferrari, நீங்கள் ஒரு ஃபெராரி கார் கிடைக்க வேண்டும் என்று நீங்க ஜெபிப்பீர்கள் என்றால் you might be rewarded with an Opel, with a car that will get you around to places, because that's what you need and not what you desire. அங்கே உங்களுக்கு சில வேளை அந்த ஃபெராரி கிடைக்காது, ஆனால் ஒரு வாகனத்தை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். ஏனென்று சொன்னால் அவர் உங்களுடைய தேவைக்கு ஏற்றபடிதான் அந்த தேவைகளை சந்திக்கிறாரே ஒழிய உங்களுடைய மனதின் ஏக்கங்கள் உங்களுடைய மனித எண்ணத்துக்காக அவர் அங்கே பதில் கொடுக்கிறவரால். And so it's important to understand that no amount of money or authority will allow us to control how people work and control how every situation will go, because we are unpredictable, as you know it. நாங்கள் பார்க்கிறோம் எவ்வளவு பணங்கள் வசதிகள் அங்கே இருந்தாலும் கூட எங்களுடைய வாழ்க்கை நாங்கள் குறிப்பிட்ட திசையிலே அது ஓடாது. அது அதற்குரிய ஒரு காரியத்தை அதுல இருக்கு அது வழிமுறை பண்ணி தேவன் உங்களுக்கு எப்படி வழிமுறை பண்ணிருக்கிறோம் அதுபடிதான் அது போகும் நாங்க பார்க்கிறோம். But in the same way, God is unpredictable because He's able to make every situation go His way, no matter what authority or what power, what money the people you are up against or people around you have. நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால் அரசாங்கங்கள் மக்கள் உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உங்களுக்கு எதிராகவோ இல்லைன்றால் உங்களை வழிநடத்துவ வேறு காரியங்களை கொண்டு வந்தாலும் கூட தேவன் என்ன சித்தத்தை திட்டத்தை உங்களை மேல வைத்திருக்கிறாரோ அது மாத்திரமே அங்கு நிறைவேறும் என்பதை நீங்க அறிந்திருக்க வேண்டியவர்களாக இருக்கிறீர்கள். So it brings me on to the next idea, that you have to trust the Lord in difficult times.
நான் அடுத்ததாக நாங்கள் போக வேண்டிய அடுத்த தலையங்கம் என்னவென்று சொன்னால், எந்த விதமான சூழ்நிலை அங்க இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கை தேவன் மேலே இருக்க வேண்டும் என்பதுதான் அடுத்த காரியம். So to bring Abraham back into this, நாங்கள் திரும்பமாக அங்க ஆபிரகாமை அங்கே நாங்கள் கொண்டு வருவோம். you might be familiar with the covenant. உங்களுக்கு தெரியும் அங்கே தேவன் கொடுத்திருந்த வாக்குத்தத்தங்கள் இல்லைன்றால் Yeah, and so it's important because Abraham is seen as one of the most important figures in Christianity. நாங்க பார்க்கிறோம் அந்த உடன்படிக்கைகளை நாங்க பார்க்கும்போது சொன்னால் ஆபிரகாம் அதில் ஒரு விசேஷித்த ஒரு நபராக கருதப்படுகிறதை நாங்க பார்க்கிறோம். Christianity is also sometimes referred to as Abrahamic religion. அங்கே கிறிஸ்தவ மதம் கூட அது ஆபிரகாமுடைய ஒரு மதம் என்று சொல்லி அழைக்கப்படுகிறது. Because the original Christians the majority of Christians came from Abraham, or part of his ancestry, sorry. நாங்கள் பார்க்கிறோம் ஆரம்ப காலத்தில் கிறிஸ்தவர்கள் அங்கே யூதர்களாக தான் இருந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். And so the covenant made to Abraham, அங்கே உடன்படிக்கை அங்கே ஆபிரகாமோடு செய்யப்படுகிற பொழுது, he said, I'll confirm my covenant between me and you. அங்கே தேவன் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம், உனக்கும் எனக்கும் நடுவில் உடன்படிக்கை ஏற்படுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். And will greatly increase your numbers. அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன் நாங்கள் அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். And so it's also compared to the stars, I think, that there will be children to the amount of stars in the sky. That he will have children to the amount of stars in the sky. அங்கே தேவன் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிற பொழுது வானத்து நட்சத்திரங்களைப் போல கடல் மண்ணை போல உன்னுடைய அங்கே உன்னுடைய சந்ததி இருக்கும் என்று சொல்லி அங்கே வாக்குத்தத்தம் செய்து அங்கே உடன்படிக்கை பண்ணுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். And Abraham simply fell face down. அங்கே ஆபிரகாம் என்ன செய்தார்? முகம் குப்புற அங்கே தேவனுக்கு முன்பாக விழுந்தார். So what is the significance of Abraham falling face down? அங்கே முகம் குப்புற அவர் அங்கே விழுந்ததற்கு காரணம் என்ன? So when you fall face down in Asian culture, South Asian culture, and in many cultures around the world, falling face down is the ultimate respect. நாங்கள் பார்க்கிறோம் எங்களுடைய கல்ச்சரலையும் சரி, அங்கே ஒரு மனிதன் முகம் குப்புற அங்கே கீழே விழுவது என்று சொன்னால் அவர் அங்கே அந்த நபருக்கு முழுவதுமாக அங்கே தங்களை ஒப்பு கொடுக்கிறதை அங்கே கீழ்படிக்கிறதை அது அங்கே காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். And not only respect, it's a form of submission. So when I think the daughter-in-law enters their mother-in-law's house, they normally have to do this just to enter, to show that she's a part of the family, but she's under the mother-in-law, under the father, etc. நாங்கள் பார்க்கிறோம் அங்கே ஒரு மருமக்கள் ஒரு வீட்டுக்குள்ளே வருகிற பொழுது அங்கே அங்கே கால்களில் விழுந்து நாங்கள் அங்கே அவர்களுக்கு அடிமையானதில்ல, ஆனா அவர்களுக்கு காரியங்களுக்கு நாங்கள் கீழ்ப்படிவோம் என்று சொல்லி தங்களை தாழ்த்தி அவர்களுக்கு மதிப்பு கொடுக்கிறதை அது அங்கே வெளிப்படுத்துகிறது அந்த காரியம். So when in Christian songs we say perfect submission, we're referencing how not only Abraham, but there are multiple instances in the Bible. Here Abraham is trusting the Lord with his entire life. நாங்கள் பார்க்கிறோம் இந்த வேளையிலே அங்கே தேவன் கொடுத்த உடன்படிக்கை அந்த வாக்குத்தத்தத்தை அதை சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக தன்னை தானே அங்கே முகம் குப்புற விழுந்து அதை ஏற்றுக்கொள்ள அதற்கு தன்னை அர்ப்பணிக்கிறத அங்கே வெளிப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். And so Abraham is promised with the land of Canaan. அங்கே தேவன் அங்கே பரம கானானை அங்கே அவருக்கு அங்கே ப்ராமிஸ் பண்றதை நாங்கள் பார்க்கிறோம். And also that numerous descendants and nations will come from him and his wife. அங்கே அது மாத்திரமல்ல உன்னக்கூடாக அநேக ஜாதிகள் அங்கே வெளிப்படுவார்கள் என்று சொல்லி அங்கே வாக்குத்தத்தம் கொடுக்கிறதை பார்க்கிறோம். And it's actually quite interesting because the name Abraham and the name Sarah means father and mother of nations. அங்கே நாங்கள் பார்க்கிறோம் அங்கே ஆச்சரியமான காரியமா விசேஷித்த காரியம் என்னவென்று சொன்னால் ஆபிரகாம் சாரா என்று சொன்னால் அங்கே அவர்கள் பெரிய ஜாதிகளுக்கு தகப்பனும் தாயுமாக இருக்கிறார்கள் என்று சொல்லி அங்கே அந்த அவர்களுடைய பேர்கள் அங்கே சொல்லப்படுகிறது அங்கே மாற்றம் எடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். And so God did not just say once to Abraham that he would have a son. அங்கே ஒரு தடவை அங்கே உனக்கு ஒரு மகன் பிறப்பான் இல்லையா இப்படியான காரியத்தை அங்கே சொல்லவில்லை. So in the Bible it is confirmed 3 times that God told Abraham that he would have a son. நாங்கள் பார்க்கிறோம் வேதத்தில் 3 தடவை அந்த வாக்குத்தத்தத்தை அங்கே அவர் உறுதிப்படுத்துகிறதை நாங்கள் பார்க்கிறோம். For God to say something 3 times, you have to simply trust it, and it's confirmation. நாங்க பார்க்கிறோம் ஒரு தேவன் ஒரு காரியத்தை 3 தடவை அதை சொல்லுவார் என்று சொன்னால் அது என்ன செய்கிறது சொன்னால் அது நிச்சயமாக நடக்கும் என்று உறுதிப்படுத்துகிற ஒரு காரியமாக இருக்கிறது. And so Abraham is given the child Ishmael.
அங்கே இஸ்மவேல் அங்கே கொடுக்கப்படுகிறார் முதலிலே. Not through Sarah, but still. ஆனால் அங்கே சாராவின் மூலியமாக அல்ல என்றாலும் அங்கே இஸ்மவேலுக்கு முதல் மகனாக அங்கே பிறக்கிறார். And so God says that He's not only going to answer Abraham's prayer for Ishmael. அங்கே நாங்க அங்கே பார்க்கிற தேவன் அங்கே இஸ்மவேலுக்கு அங்க மட்டுமல்ல அந்த எடுத்த ஜெபத்தை ஆண்டவர் பதில் கொடுக்கிறான்னு சொல்லி. But that He's going to do more for Abraham than he has ever asked or even imagined. அங்கே பார்க்கிறோம் அங்கே ஆபிரகாம் கேட்டதுக்கு நினைப்பதுக்கும் அதிகமாகவே அங்க ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கிறதை பார்க்கிறோம். And this was also another confirmation of the covenant. அங்கே பார்க்கிறோம் அந்த உடன்படிக்கையை திரும்பமாக உறுதிப்படுத்துகிற ஒரு ஆசீர்வாத வார்த்தையாக இருக்கிறது. And so what's the most important factor இங்கே முக்கியமான காரியம் என்னவென்றால் is that I'm sure Abraham had his doubts every now and then. நாங்க பார்க்கிறோம் அங்கே ஆபிரகாமுக்கு கூட அவர் சொல்லாவிட்டால் சில வேளை அங்கே சில நேரங்களில் அவர் சந்தேகங்கள் எழுந்திருக்கலாம். Because it's human nature to be slightly rebellious, to doubt everything. அங்கே அது ஒரு சாதாரண ஒரு மனிதனுடைய தன்மை. அங்கே என்னதான் அங்கே சொல்லப்பட்டாலும் அந்த ஒரு சந்தேக சிந்தனை எப்படியுமே இருந்து கொண்டே இருக்கும். And so when he was told, when him and his wife were told, when him and Sarah were told that they would have a child, they didn't believe it themselves. It stated in the Bible that Sarah was afraid, and so she lied and said, "I didn't laugh," but she laughed. அங்கே பார்க்கிறோம் அவர்களுக்கு ரெண்டு பேருக்குமே அந்த வாக்குத்தத்தம் உடன்படிக்கை தெரிந்த அந்த பொழுதிலும் அது நடக்கும் வரைக்கும் அங்கே சந்தேகம் இருந்து கொண்டே இருந்தது. ஏனென்றால் சாரா அங்கே அவர் சொன்ன பொழுது தேவன் உனக்கு ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் நான் திரும்பவாக வருகிற பொழுது உனக்கு குழந்தை இருக்கும் என்று சொல்ல பொழுது அவள் சிரித்து விட்டு திரும்ப கேட்கிற பொழுது ஐயோ நான் சிரிக்கவில்லையா நாங்க போய் சொல்லுவதை நாங்கள் பார்க்கிறோம். And though it's very rare, Sarah had a child at 90 years old and Abraham 100. நாங்கள் பார்க்கிறோம் என்னமாக இருந்தாலும் அங்கே 100 வயதும் 90 வயதும் உள்ளவர்களுக்கு அங்கே குழந்தை பெற்றது காரியத்தை நாங்கள் பார்க்கிறோம். அது ஒரு ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. So it's important that we trust completely in the Lord. நாங்கள் அறிந்திருக்க முக்கியமான காரியம் என்று சொன்னால் தேவன் மேலே எங்கள் நம்பிக்கை நாங்கள் வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். So let's bow our heads and pray with me. நான் இந்த வேளையில கூட நாங்கள் ஜெபிக்க போகிறோம். Heavenly Father, Lord, today we just pray that you allow us to believe you, Father. ஆண்டவரே இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே அப்பா உம்மிடத்துல விசுவாசத்தை கூட்ட உம்மை நம்பி இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. Lord, when the sinners of this world, or sinners in any form and in our thoughts come and entice us, ஆண்டவரே இந்த உலகத்துக்குரிய பாவங்கள் ஆண்டவரே சுவாமி காரியங்கள் எங்களுடைய மனதிலே அது வருகிற பொழுது சுவாமி do not allow us to give consent, Father. Allow us to stray and get as far away as possible. ஆண்டவரே அவைகளுக்கு ஆண்டவரே நாங்கள் இடம் கொடுக்காமல் சுவாமி உம்மை நாங்கள் நோக்கி பார்க்க ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. And Lord, we pray that we are persistent and not repetitious but persistent in prayer, Father. ஆண்டவரே சுவாமி எங்களுடைய ஜெபங்கள் ஆண்டவரே திரும்ப ஆண்டவரே சுவாமி ஒரு சாதாரணமாக ஒரு வழக்கமாக இருக்காதபடிக்கு சுவாமி உண்மையாக உம்மோடு கூட ஆண்டவரே அது தொடர்ந்து நீடித்ததாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. Lord, they may continue to suffice our needs and not our desires. ஆண்டவரே சுவாமி எங்களுக்கு உள்ள இருக்கிற பாவ சிந்தனைகள் காரியங்களை ஆண்டவரே அப்பா நாங்கள் சுவாமி அதை விட்டொழிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. And Lord, when the situation gets difficult and dire, Lord, help us to be in a position of perfect submission, to give our entire selves to you, Father, to trust in you. ஆண்டவரே பிரச்சனைகள் சோதனைகள் எங்களை நெருக்கி ஆண்டவரை தள்ளுகிற பொழுது சுவாமி ஆண்டவரை சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் முழுதுமாக உமக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. Lord, we pray for each and every person that's going through a problem that may seem completely impossible, Father. ஆண்டவரே சுவாமி இந்த நாள்ல கூட சுவாமி ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே தங்களால ஆண்டவரே சுவாமி அதுக்கு முடிவு கொண்டு வர முடியாத பெரிய ஒரு பிரச்சனைகள் மத்தியில போய்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. For those who are facing the aftermath of a relationship, those who are on the deathbed, those who are facing the aftermath of a death, Father, Lord, we just pray that you can give them the peace of mind. ஆண்டவரே இந்த வேளை சுவாமி பிரச்சனைகள் மத்தியில மாத்திரமல்ல மரண வியாதி படுக்கையில ஆண்டவரே சுவாமி போய்கொண்டு இருக்கிறவர்கள் இதை பார்த்து கொண்டு இருக்கிறவர்கள் ஆண்டவரே அவர்களுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. So we ask that we give all into your hands, Father. ஆண்டவரே சுவாமி உம்மிடத்திலே நாங்கள் கேட்கிறோம். அது மாத்திரமல்ல எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்மிடத்திலே ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. Ask in the mighty name of Jesus we pray. எல்லாவற்றையும் எங்களுக்காக ஆண்டவரை மறுத்து விருத்து எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறோம் நல்ல பிதாவே. Amen. ஆமென். நாங்கள் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை நினைத்து மறவாதே.
ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட என்ன இருக்கிற Amen.